வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் ஆனந்த் பேசுகிறேன். எல்லாரும் வந்து தமிழ்நாட்டில் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதுலேயே வந்து ரொம்ப வந்து ஜால்ரா அடித்தது யாரா அப்படின்னா, நம்ம மகா நடிகன் கமலஹாசன் சார் அவர்கள் தான். எதுக்கு இந்த பொழப்பு அவருக்கு? எல்லாருக்கும், மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிங்க, திமுகவை எதிர்த்தீங்க, எல்லாமே பண்ணீங்க. இன்றைக்கி உங்களுக்கு அந்த அந்த கட்சி ஆரம்பித்து உங்களுக்கு பல கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் நஷ்டமாச்சு. அதை சமாளிக்க முடியாமல் வேறு வழியே இல்லாமல் உதயநிதி கிட்ட நீங்கள் வந்து அடைக்கலமான வரைக்கும் தெரியும். இன்னி வரைக்கும் நீங்கள் உதயநிதியுடைய அடிமை, வேறு யாருக்கும் அடிமை இல்லை. நீங்கள் உதயநிதி முதல்வராக வருவார், உதயநிதி பெரிய ஆள் ஆவார். ஆமாம், நீங்கள் சொல்லி தானே ஆகணும். ஏன்னா அவர் தானே உங்களுக்கு எல்லாமே ஃபண்டு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நீங்கள் வந்து நிற்கிறதுக்கு காரணம் யார்? உதயநிதி. உங்களை வந்து அவர் வந்து கரெக்டாக வந்து அரசியல் வேலையை பண்ணார். மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து எத்தனை மக்கள் வந்து உங்களை நம்பி ஓட்டு போட்டிருப்பாங்க. காசுக்காக நீங்கள் பண்ணுற துரோகம் இல்லையா இது? இதுக்கு நீங்கள் காசுக்காக பண்ணுற துரோகம். உங்களை நம்பி வந்து எத்தனை நிர்வாகிகள் எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு தொகுதியிலும். இன்றைக்கி நீங்கள் போய் திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிறீங்களா? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சியோடு இருந்துங்க. உதயநிதிக்கு வந்து நீங்கள் கரெக்டு தான். நீங்கள் உதயநிதியை வந்து பிரதமர் ஆவார், ஜனாதிபதி ஆவார் வரைக்கும் நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா அவரால் தான் இன்றைக்கி நீங்கள் புது புது படம் எடுக்கிற தயாரிப்பாளர். அது எங்கேருந்து பணம் வந்துச்சு, யார் கொடுத்தா, என்ன பண்ணான்ற வரைக்கும் கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும். அதனால் மக்களே, நீங்கள் வந்து எல்லாரையும் உங்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க கெட்டவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த வாட்டி சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.